மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு ஜனவரி மாதம், அதாவது புத்தாண்டு பிறந்திருக்கிறது, ஆங்கில புத்தாண்டு. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய எண்ணம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய செயல், உங்களுடைய அன்பான வாழ்க்கை எல்லாமே குறை இல்லாமல் நிறைவாக இருக்கும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய ராசி ஆகப்பட்டது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு தெளிவா பலன்களை கணிச்சு துல்லிதமாக உங்க எல்லாத்துக்குமே சொல்லணும்னு சொல்லித்தான் நான் இப்ப வந்திருக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, கும்பராசி நீங்க எனக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைபரா இருக்கிறீங்க, நிறைய பேர் வியூவர்ஸா இருக்கிறீங்க. நீங்க எல்லாமே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்றதுனாலதான் நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன். அப்போ உங்களுக்கு நான் நல்ல பலன் சொல்லணும் இல்லைங்களா? அதனாலதான் ரொம்ப மெனக்கெட்டு இந்த ராசி நட்சத்திரம் இந்த கிரகங்களை கணிச்சு உங்களுக்கு பலன் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கும்பராசி, கும்பராசிக்கு கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் இதிலிருந்து இந்த ஜனவரி மாதத்துல ரிலீஃப் ஆகக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி நாதனோடு இணைந்து சுபத்துவம் ஆகிறார். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்ட உங்க ராசியோடு இணைந்து நீங்கள் பட்ட பல கஷ்டத்திலே இருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கணும் அப்படிங்கிறதா இந்த மாதத்துடைய பலன். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல நீங்க ஏதாவது ஒரு நல்ல செயல் செய்வீங்களா? எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? என்னுடைய காரியங்கள் வெற்றி அடையுமா? எனக்கு கல்யாணம் நடக்குமா? எனக்கு கோர்ட்டு பிரச்சனை, வம்பு வழக்கு இது மாதிரி என்னுடைய பிரச்சனை போயிட்டு இருக்குது, இதுல ஏதாவது தீர்வு கிடைக்குமா? எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் இந்த மாதத்திலிருந்தே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன் சொல்ற அப்படின்னா, இப்ப நீங்க ஜென்ம சனியில இருக்கிறீங்க, இது எனக்கு நல்லா தெரியும். இந்த ஜென்ம சனியில இப்போ இருக்கிறீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாண்டு இருந்தே அந்த ஜென்ம சனி விலகன மாற உங்களுக்கு ஒரு பலனைத்தான் அந்த சனி பகவான் கொடுப்பார். அப்ப அந்த சனி பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு அந்த ஜென்ம சனி விலகி நீங்க வாழ்க்கையில ஒரு நல்ல தொழில், ஒரு நல்ல வியாபாரம், ஒரு நல்ல பிசினஸ், உங்களுக்கு குடும்பத்துல மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், மன வேற்றுமைகள், இந்த பிரச்சனைகள், மக்கள் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வழியில போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க போகக்கூடிய பாதை சரியில்லை, இப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு அவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வழி பிறக்கிறது. அப்ப நல்ல வழி பிறக்கிறதுனா எப்படி? கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு நல்ல பலனை அனுபவிப்பார்கள். அதே சமயத்துல அந்த நல்ல பலனை நோக்கித்தான் நீங்க இப்ப ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, கும்பராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக கடந்த காலத்துல அந்த ஜென்ம சனியால் உங்களுடைய வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போயிருச்சு. அதாவது நீங்க நினைச்சது ஒன்றும் நடந்தது ஒன்றும், கடன் பிரச்சனை, குடும்பத்துல சங்கடம் சலிப்புகள், எத்தனையோ சோதனைகள், அந்த அத்தனை சோதனையும் தாங்கிட்டு நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு காத்துட்டு இருந்த உங்களுக்கு விடிவு காலம் பிறந்தாச்சு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, இந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு மார்ச் மாசம் 29ஆம் தேதி அந்த சனி பெயர்ச்சி நடக்குது. ஆனா இப்ப இருந்தே உங்களுக்கு அந்த சனி விலகன மாதிரிதான். அந்த சனி பெயர்ச்சி நடந்தா எப்படி இருக்குமோ அந்த பலனைத்தான் இப்ப சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். நான் சும்மா சொல்லிங்க, நான் திட்டவட்டமாக நல்லா கணிச்சு அந்த கணிப்பின் உச்சம் எதுவோ அதைத்தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்.
நீங்க நான் சொல்றத நம்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம மனசுல ரொம்ப வெம்பி வேதனைப்பட்டு நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, நம்ம மக்கள் இப்படி போயிட்டாங்களே, நமக்கு இவ்வளவு சோதனைகள் வந்துருச்சு, இந்த சோதனைகள் எல்லாத்தையுமே நம்ம கடந்து விடுவோமா, இதுல இருந்து நம்ம ஜெயிச்சிருவோமா, இதுல இருந்து தப்பிச்சிருவோமா அப்படின்னா கண்டிப்பாக கும்பராசிக்காரங்கள் தப்பிச்சிருவீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அப்ப அந்த பிரச்சனைகள் குறைஞ்சாவே நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா? அதுவுமே சுக்கிர பகவான் ஆகப்பட்டது சனியோடு இணைந்து இந்த கும்பராசியில பிறந்த பெண்களுக்கு அவங்க அந்த கணவர்களோட சேர்ந்து அவங்க மக்களோட சேர்ந்து யாருக்கு 7.5 சனி இருக்குதோ அவங்க கூட இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த 7.5 சனி உள்ளவங்களை விட அந்த பெண்களுக்குத்தான் பிரச்சனைகள் ஜாஸ்தி, கவலைகள் ஜாஸ்தி, கஷ்டங்கள் ஜாஸ்தி. நீங்க இவ்வளவையும் பொறுத்துட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா இதற்கு மேல ஒரு நல்ல காலம் பிறக்குதுன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க பொறுத்திருந்ததுக்கு அதற்கு தகுந்த நல்ல பலனை நீங்க அனுபவிப்பீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுலயே பூராட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு சிலர் பிறந்திருப்பாங்க. அவங்க குரு திசையில பிறந்திருப்பாங்க. இப்ப சனி திசை முடிஞ்சு புதன் திசை நடக்கும், அதாவது ஒரு 35 வயசுல இருக்கிறவங்களுக்கு. அப்ப அந்த 35 to 45 வயசுல இருக்கிறவங்களாப்பட்டது இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அந்த பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உங்களுக்கு எப்ப வருதுன்னா உங்களுடைய இப்போ கும்பராசி சனி பயிற்சியாகி அந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த சனி பயிற்சி ஆகுது. அந்த சனி 2ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தாராளமாக நீங்க பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டிய வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே சனி பகவான் எங்க இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் திருப்தியா இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க செய்யலாம். அது போக சதய நட்சத்திரம், சதய நட்சத்திரம்னா ராகு பகவானுடைய நட்சத்திரம். நீங்க ராகு திசையில பிறந்திருப்பீங்க, அதுக்கடுத்து குரு திசை, அதுக்கப்புறம் சனி திசை. இப்ப இந்த சனி திசையில் இருக்கிறவங்க இப்ப அவங்களுக்கு இப்ப 7.5 சனி நடக்குது, இந்த சனி திசையும் நடக்குது. இந்த சனி திசை நடக்கும் போது அந்த 30 to 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவானால நிறைய பிரச்சனைகள் தான் நீங்க சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கு பிசினஸ்ல லாஸே இருக்கும். நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. அந்த 30 to 40க்குள்ள இருக்கிறவங்க கண்டிப்பா படாத பாடு படுத்தி இருக்கும். இதே ஒரு சிலருக்கு அந்த சனி தசை நடக்கும் போது இந்த 7.5 சனி பாதிக்காமல் இந்த சனி திசையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. அதுக்கு அந்த சனி பகவான் அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நல்ல பொசிஷன்ல இருந்திருக்கணும். அப்ப உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, சனி பகவான் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப என்ன தசை நடத்துறாங்க, அந்த தசைக்குரிய கிரகம் எங்க இருக்குது, என்ன புத்தி நம்மளுக்கு நடக்குது, அதை பாருங்க. அதை பார்த்து நீங்க தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தா தாராளமாக அந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்க முடியும், இப்ப ஆரம்பிக்க கூடாது. அப்ப அடுத்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கும்போது செவ்வாய் திசையில பிறந்திருப்பீங்க. அதுக்கு அடுத்தது ராகு திசை, குரு திசை, சனி திசை. அப்ப அந்த சனி திசைங்கிறது பார்க்க போனா இப்ப 40 வயசுல 50 வயசுக்குள்ள இந்த சனி திசை நடந்துட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு பார்க்க போனா புதன் திசை லேசர் டச்சே இருக்கும், புதன் திசை ஆரம்பமா இருக்கும். அப்ப இந்த 40 to 50 வயசுல இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த 2ஆம் சுத்து 7.5 சொல்லுவாங்க. இந்த 2ஆம் சுத்து 7.5ல அவங்க ஒரு படி முன்னுக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சனி திசையில சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தொழில் ரூபத்துல சம்பாரிச்சு சாதிச்சு நல்ல பொசிஷனுக்கு அவங்க வெளிநாட்டுல போய் இப்ப சிங்கப்பூர் போகலாம், மலேசியா போகலாம், புருனே போகலாம், சுவிட்சர்லாந்து போகலாம், கனடா போகலாம், யுனைடெட் கிங்டம், லண்டன் போகலாம். இந்த மாதிரி நாடுகளுக்கு போய் அவங்க சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகள் மூலியமாக இன்னுமே நீங்க சம்பாதிப்பீங்க. அதற்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை கண்டிப்பாக இப்ப 7.5 சனி நடக்குதுன்னா இந்த 7.5 சனி காலகட்டத்துல உங்களுக்கு சனி திசை நடக்குதுன்னா சனி திசை நடக்குது அப்படின்னா அந்த சனி திசை நல்ல இடத்துல இருந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து அதை தசை நடத்தும் போது கண்டிப்பாக நல்ல பலன் தான் கொடுக்கணும். அதே சமயத்துல இதை விட்டுட்டு நான் வெளிநாடு போனேன், நான் பிறந்த ஊர் விட்டு போனேன், நான் வாழ்ந்த ஊர் விட்டு போனேன், எனக்கு வெளிநாட்டுல போனேன்,
எங்கேயுமே எனக்கு சாதகமாக எதுவுமே நடக்கல. எனக்கு இப்போ 55 வயசு 60 வயசு ஆக போகுது. இந்த வயசுல நான் சம்பாதிச்சது எல்லாத்தையுமே நான் இழந்துட்டு நிக்கிறேன். இதுக்கு என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு ஒரு சிலர் புலம்பிட்டு என்னடா பண்றதுன்னு தெரியாம வேதனைப்பட்டுட்டு குடும்ப வாழ்க்கையும் சிக்கலோடு கண்டிப்பா ஒரு சிலர் இருக்கிறீங்க. இதுக்கு காரணமாகப்பட்டது உங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் காரணம். இப்ப நான் சொல்றது கோல்சார பலன். இந்த கோல்சார பலன் இந்த ஒரு மாத பலன். இந்த ஒரு மாத பலனாகப்பட்டது நாம சொல்லக்கூடியது 30% 40% தான் உங்களுக்கு பலிதமாகும். மீது 60% 70% அப்படிங்கும் போது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை வச்சுதான் நீங்க பலனை பார்க்கணும். அதனால தயவு செய்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே யாராவது தெரிஞ்ச ஜோசியர் அருகாமையில் இருந்தா பாருங்க. இல்லை எங்கிட்ட பார்க்கறதா இருந்தாலும் தாராளமா நீங்க பார்த்துக்கலாம். கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நேயர்களே, எப்படி பார்த்தாலும் இந்த 2025 ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.